ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீஷோவிலேருந்து ஒரு 10+ ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ். நமக்கு டெய்லி லைஃப்க்கு தேவைப்படுற ப்ராடக்ட்ஸாக தான் வாங்கியிருக்கேன். அதுவுமே நல்ல ரேட்டிங்காக இருக்குது, நல்ல குவாலிட்டியில் இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் நான் பிக் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஜென்யூன் ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட்டே இந்த ஹால்லே என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான ப்ராடக்ட் இது தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீலிங் லேம்ப் தான் இது. இதில் மொத்தமாக 3 லைட் வரும். இது நான் மீஷோவில் 600 ருபீஸ்க்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே இருக்குது. நீங்கள் விஷ்லிங்கில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ரேட் கம்மியாகும். நான் 590 அந்த ரேஞ்சில் கூட பார்த்தேன் இந்த லேம்போட ரேட்டு. இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 3 லேம்ப் வரும். அதுக்கு ஒயரு ஃபிட்டிங் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஆனால் லைட்டு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. லைட்டு நம்ம தான் வாங்கி ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், குவாலிட்டியாக இருந்தது. அதே மாதிரி இவங்களோட டெலிவரி பற்றி சொல்லியே ஆகணும். சூப்பராக பேக்கேஜ் பண்ணியிருந்தாங்கங்க. தெர்மாக்கோல்லாம் கரெக்டாக டிவைடர் மாதிரி ஃபிட் பண்ணி ஒரு டேமேஜும் லைட்டுக்கு வராத மாதிரி சூப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த லேம்புக்கு லைட் ஃபிட் பண்ணுறதுக்கு அவங்களே ஹோல்டர் எல்லாமே கொடுத்துட்றாங்க. நம்ம லைட் மட்டும் வாங்கி இதில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒயரோட குவாலிட்டிலாம் கூட நல்லா இருந்தது. இந்த லேம்ப் எனக்கு இப்போ தான் டெலிவரி ஆச்சு. அதனால் நான் இன்னும் லைட் வாங்கலை. ஸோ நான் வாங்கும் போது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். இதை நான் எப்படி ஃபிட் பண்ணேன், எந்த மாதிரி லைட் வாங்கினேன், அந்த லைட் என்ன ரேட் ஆச்சுன்ற டீட்டெயில்ஸை நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் இந்த லேம்ப் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேம்பில் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் மட்டும் இல்லாமல் இன்னமும் 2-3 டிசைன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க. இது நான் சிலிண்டர் ஷேப்பில் வாங்கியிருந்தேன். இதிலே பானை ஷேப் மாதிரி, ரவுண்டு ஷேப் மாதிரின்னு எக்கச்சக்க டிசைன் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 500லேருந்து 1000 ருபீஸ் ரேஞ்சில் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் வெயிட் பண்ணி ஆஃபரில் வாங்கினீங்கன்னா ஒரு 700 ருபீஸ்க்குள்ளேயே நல்ல குவாலிட்டியான லேம்ப்ஸ் வாங்கலாம். இந்த லேம்போட ஷெல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸில் தான் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் மேலே குட்டி குட்டி கண்ணாடி ஒர்க் பண்ணி ஒயிட் சிமெண்ட் வச்சு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் லைட் ஃபிட் பண்ணும்போது லுக்காக இருக்கும் நல்லாவே. இவங்க லைட்டு தவிர மற்றபடி எல்லா ஃபிட்டிங்குமே கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு மேலே மாட்டுறதுலேருந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க. இந்த தட்டு கூட பாருங்கள், கரெக்டாக அலைன்மெண்ட்டில் ஓட்டை போட்டு கூட கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதை எலக்ட்ரிஷியன் வச்சு மாட்டிக்க வேண்டியதான் லைட்டு வச்சு. இந்த வீடியோவில் காமிச்சிருக்க ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா அதோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தலானி தான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது நார்மல் பில்லோ மாதிரி இருக்காது. நம்ம கழுத்து வைக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சில பேருக்கு தூங்கும் போது கழுத்து வலிக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் அப்ரோப்ரியேட்டாக அந்த தலானி ஒர்க் ஆகும். இது நான் எங்கள் அம்மாக்காக தான் வாங்கியிருந்தேன். இந்த தலானி எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுதுன்னு எனக்குமே தெரியல. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ நல்லா இருந்தது அந்த தலானின்னு. பட் ரிவ்யூலாம் நல்லா தான் இருந்தது. குவாலிட்டி வைஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுலேயே 2-3 கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. நான் இந்த சாண்டில் கலர் பிக் பண்ணியிருந்தேன். இது இல்லாமல் டார்க் ப்ளூ, பிளாக் அந்த மாதிரி 2-3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த தலானியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 200 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி தலானி நான் டிமார்ட்லேயும் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதோட ரேஞ்ச் 500 ருபீஸ்க்கு மேலே தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் யாராவது வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூவை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு வேறு யாராவது வேணும்னா வாங்கிப்பாங்க. நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் லைட்டர் தான். இதை பற்றி நம்ம வீடியோவில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. இதே மாதிரி லைட்டர் நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிகிட்டும் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பயங்கரமாக பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது பாருங்கள். அசால்ட்டாக அந்த கவரே எவ்வளோ அழகாக பற்ற வைக்குதுன்னு. நம்ம கேண்டில், விளக்கு, அடுப்பு எல்லாத்தையுமே பற்ற வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜரில் தான் ஒர்க் ஆகும். அவங்க யூஎஸ்பி கேபிள் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சைல்ட் லாக்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கீழே ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளால் ஆன் பண்ணவே முடியாது. மேலே ஆன் பண்ணால் தான் அந்த லைட்டர் ஒர்க் ஆகும். ஸோ அந்த லைட்டர் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி தான். நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோன்னா குழந்தைங்க எடுத்து கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு சார்ஜிங் கேபிள் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கலர் நம்ம செலக்ட் பண்ண முடியாதுங்க. அவங்க ரேண்டமாக தான் ஒரு கலர் அனுப்புவாங்க. நானுமே பிளாக் கலர் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு வாட்டியும் ஆர்டர் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் தான் அனுப்புகிறாங்க.
சார்ஜ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் போட்டுப்பேன். எனக்கு நல்லாவே சார்ஜ் தாங்குது. நான் வெறும் வந்து அடுப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதனால நல்லாவே ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் சார்ஜ் போட்டாலே எனக்கு நல்லாவே வருதுங்க. இந்த லைட்டர் பார்த்திங்கன்னா 140 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு ஸ்பூன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து இந்த கொலாண்டர் மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. முக்கியமாக வந்து நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடும்போது இல்லை குட்டி குட்டி போண்டா வடைலாம் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த ஸ்பூனு. ஏன்னா இதோட ஃபில்டர் ஏரியா வந்து நல்ல ப்ராடாக கொடுத்துருக்கனால நிறைய ஐட்டமை வந்து இது ஈஸியாக எடுத்துரும். மேலேயும் வந்து டாங்கு மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஸோ இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நல்லா பிடிச்சி நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாகவே இருக்கும். இந்த கரண்டியை பார்த்திங்கன்னா நம்ம மல்டி பர்பஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டாங் மாதிரி பிடிச்சி எடுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 140 ருபீஸ்க்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக வர்த்தான ப்ராடக்ட்டுங்க. இது குவாலிட்டி வைஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருந்தது. நான் வந்து யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, நல்ல வசதியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் வாங்குறதுக்கு. ஏன்னா ஒரு 140 ருபீஸ்க்கு இவ்வளோ வர்த்தான ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா நான் உங்களுக்கு வாங்க சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் லிங்க்கையும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நிறையா இந்த குட்டி குட்டி மினி ஸ்பூன்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்கிட்ட நிறையா குட்டி குட்டி கண்ணாடி கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே வந்து எந்த ஸ்பூனுமே ஃபிட் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் ஐஸ்கிரீம் ஸ்பூன்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் எனக்கு லைஃப் வர மாட்டேங்குது. அதனால் மீஷோவில் வந்து இந்த செட்டு பார்த்தேன்னா, ஸோ இது ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டீல் ஸ்பூன்ஸ் தான், நிச்சயமாக லைஃப் வரும் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். இதோட லென்த்து பார்த்துக்கோங்க, நம்மளோட ஃபிங்கரோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அந்த சைஸான நீங்கள் கண்டெய்னர்ஸ் வச்சு ஸ்பூன் தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட எக்ஸாக்ட் லென்த்து சொல்லணுன்னா 3.5 இன்ச்சஸ்னு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 12 பீசஸ் வரும். இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ்க்கு மீஷோவில் வாங்கியிருந்தேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் டெக்கார் தான். இந்த வால் ஹேங்கிங் தான் வாங்கியிருந்தேன். முக்கியமாக வீட்டோட டோரில் மாட்டலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 80 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன், அதுவும் ஃப்ரீ டெலிவரியோட. ஸோ மொத்தமாக 80 ருபீஸ்க்கு இந்த வால் ஹேங்கிங் வாங்குகிறோன்னா கண்டிப்பாக வர்த்து தான். நல்ல குவாலிட்டியாகவே இருந்ததுங்க. அந்த ரேட்டுக்கு பார்க்குறதுக்குமே நல்ல லுக்காக இருந்தது. நான் டோரில் வேறு மாட்டியிருந்தேன்னா, ஸோ பேக்ரவுண்ட் வந்து ப்ரௌன் கலருக்கு இந்த டிசைன் பார்க்குறதுக்கு வந்து நல்ல லுக்காகவே இருந்தது. இந்த மாதிரி நிறையா ஷாப்பிங் ரிலேட்டட் வீடியோவாக நம்ம சேனலில் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம். நம்மளில் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக இந்த ஆயில் கேன் கண்ணாடி பாட்டிலில் வருது இல்லையா, அது வந்து வச்சுருப்போம். ஆனால் அதோட மூடி வந்து நம்மளுக்கு லைஃப் வராது. அடிக்கடி வந்து அது உடஞ்சி போயிடும். இந்த ஆயில் கேன்ஸுக்கு வெறும் மூடிங்க மட்டும் செட்டாக வந்து மீஷோவில் அவைலபிளாக இருந்தது. வித் இந்த ஃபனலோடு கிடச்சிச்சு. ஸோ இந்த காம்போ நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து 3 மூடி வித் ஃபனல் காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுலேயே வந்து நிறைய செட் அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு 4 லிட்டு, 5 லிட்டு, 6 லிட்டுன்னு நிறைய காம்போஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து எனக்கு 3 போதுன்றனால நான் இந்த காம்போ செலக்ட் பண்ணியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் தான். உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸும் கிடையாது, ஃப்ரீ டெலிவரி. 80 ருபீஸ்க்கு வந்து 3 மூடி வித் ஃபனல். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேங்கரும் கொடுக்குறாங்க. நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். குவாலிட்டி வைஸுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த ஹேங்கரும் வந்து இதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ 80 ருபீஸ்க்கு செம்ம பர்ச்சேஸுங்க இது. ஏன்னா நம்மளுக்கு 3 கேப் கிடைக்கிது, ஒரு ஃபனல் கிடைக்கிது, இந்த ஹேங்கர் கிடைக்கிது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த டேபிள் கவர் தான். இது வந்து இந்த 4 சீட்டர் டைனிங் டேபிள் இருக்கும் இல்லையா, அதுக்கான கவரு. நான் வந்து இதை 100 ருபீஸ்க்கு தான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் நினச்சேன் இது ரொம்ப குட்டி சைஸாக தான் வரும், ஏன்னா 100 ருபீஸ் தானே இந்த கவர் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பயங்கர பெருசாக கொடுத்துருந்தாங்க. நான் விரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ லென்த்துக்கு வருதுன்னு. இவ்வளோ பெரிய கவர் வந்து 100 ருபீஸ்னால் என்னால் நம்பவே முடியல. குவாலிட்டி வைஸுமே ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. டிசைனுமே ரொம்ப அழகாக இருந்தது. 100 ருபீஸ்
ருபீஸ்க்கு பயங்கரமான வர்த்தான டேபிள் கவர் தான் இது. நம்மளுக்கு டேபிளில் விரிக்கும் போது பயங்கர லுக்காகவும் இருக்கும். ஏன்னா கலர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர். ஒரு மாதிரி லைட்டு பீச்சில் ஒயிட் கலரில் டிசைன் பண்ணி அங்கங்கே கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வேறு போட்டிருந்தாங்களா. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. கவரோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருந்தது. துணி நல்லா திக்காகவே இருந்தது. நம்மளுக்கு டேபிளில் விரிக்கும் போது நல்ல லுக்காகவே இருக்கும் அந்த டிசைனு. நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். அதுவும் முக்கியமாக வந்து நீங்கள் ஜுவல்லரி லவர்ஸெல்லாம் இருந்தால் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நிறைய பேர் ரிவ்யூ கூட பண்ணியிருக்காங்க. நானுமே நிறைய ஷார்ட்ஸ்லாம் பார்த்து ஆசைப்பட்டு தான் இந்த பாக்ஸை வாங்கினதுக்கு கண்டிப்பாக வர்த்துங்க. எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டே பண்ணலை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஜுவல்லரி பாக்ஸு. இதில் மொத்தமாக உங்களுக்கு வந்து 18 கண்டெய்னர்ஸ் வரும். மொத்தமாக உங்களுக்கு வந்து 18 ஸ்லாட்ஸ் இருக்கும். இதற்கு வந்து தனித்தனியாக 3 லேயர் கொடுத்து ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. கண்ணியாக கழட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு கழட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு லேயரையுமே மேலே லிட்டு வரும். அப்புறம் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்குது. ஸ்லாட்டுமே வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக வந்து செப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெரிய ஜுவல்லரிஸ் வந்து இதில் வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்லாட்ஸை வைக்காமல் அப்படியே அந்த ஜுவல்லரிஸை கூட வச்சுக்கலாம். இல்லை நான் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் தான் வந்து வைக்க போகிறேன்னா இந்த ஸ்லாட்டோட டிவைடரை வச்சுட்டு நம்ம அந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் வைஸுமே செம்ம குவாலிட்டியாக இருந்ததுங்க. நான் வந்து பிங்க் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சி. இதில் ஒயிட் கலருமே அவைலபிளாக இருக்குது. யூஸ்வலாக என்னோடய கம்மல்லாம் வந்து நான் இந்த மாதிரி 5.5 டப்பா மாதிரி இருக்கிற டப்பாவில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். எல்லாமே ரொம்ப கிளம்ஸியாக இருந்ததுங்க. ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று போய் ஸ்டோன்ஸ்லாம் கீழே உடையிறது அந்த மாதிரிலாம் இருந்ததா. ஸோ எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் தனித்தனியாக வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பெரிய பாக்ஸ் தேடிட்டு இருக்கும் போது தான் இந்த ஜுவல்லரி ஆர்கனைசேஷர் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. இந்த ஆர்கனைசரோட ரேட்டு பார்த்திங்கன்னா 270 ருபீஸ்க்கு மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாகவே இருக்குங்க. ஒன்றோடு ஒன்று இடிக்காமல் நல்லா நம்ம தனித்தனியாக நம்ம ஜுவல்லரிஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எதுவுமே டேமேஜ் ஆகாமல் சேஃபாகவே இருக்கும். அதே மாதிரி மேலே வைக்கும் போதும் இடிக்கலை. நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒரு கம்மலுக்கு மேலே ஒன்று வைக்கும் போது ஒரு வேளை மேலே இடிக்குமோ, லென்த்து பத்தாதோன்னு நான் யோசித்தேன். அதுவுமே வந்து நல்லா தான் இருக்குங்க. கம்மல்லாம் படுத்துக்கிறனால ஒன்றுத்துக்கு ஒன்று இடிக்காமல் டேமேஜ் ஆகாமல் ரொம்ப சேஃபாகவே இருக்குது. நம்மளுக்கு கேரி பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோரேஜ் பர்பஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது. நான் இப்போ மொத்தத்தில் இதை அடுக்கி வைக்க ஆரம்பிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பாய்.